தின்ன உப்பையும் தின்ன கடப்பாயையும் பிச்சுக்கிட்டு வர காலம் இந்த காலம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம். இருந்தாலும் கையெழுத்து போடுவதோ இல்லை இது ஜாமீன் நிக்கிறது அதுக்கெல்லாம் எங்கேயும் போயிடக்கூடாது. வாலண்டியே நீ போட்டாகணும்னு சொல்லி கத்தி முனையிலையும் கூட எழுதி வாங்குவாங்க. அதனால ஜாக்கிரதை தேவை. நம்பி போய் ஒரு இடத்துல உட்காருவதோ சாப்பிடுவதோ. இதெல்லாம் சிம்மராசி மக நட்சத்திரம். மக நட்சத்திரம், போர் நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திர காரணத்துல அதில் மகத்துக்கு உச்சகட்டமாக இருக்குது. பூரத்துக்கு அடுத்த 6 மாதம் கழிச்சு வரும். அதுக்கடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு உத்தரத்துக்கு வரும். மொத்தத்தில் இந்த 1 வருஷத்துல இவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்ட உணவும் கூட ஒரு தடவை செக் பண்ணணும். சாப்பிட்டக்கப்புறம் பேக்கில் திருப்பி பார்த்து ஐயோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. டேப்லெட்லேருந்து எல்லாமே நம்பி சாப்பிடக்கூடாது. அதனால் உணவை பார்த்து சாப்பிட்ணும். ஃபுட் பாய்சன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ விரயமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. பயத்திலேயே போய் வீணாக போய் டெஸ்ட் பண்ணி வீண் செலவும் கூட ஆகும். மொத்தத்தில் விரயமாகணும் ஏதோ ஒரு வகையில். அதனால ஜாக்கிரதை. சுப விரயமானால் இன்னும் நல்லது. யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சாலோ இல்லை யாருக்காவது குழந்தை ட்ரீட்மெண்ட்டு, ஆமாம், இதுக்கெல்லாம் எதாவது ஹெல்ப் பண்ணாவோ அது ஏதாவது வகையில் அவங்களுக்கு வீட்டில் ஒரு சுப விரயத்துக்கு கேட்டாங்கன்னா கொடுத்தோணும். அதை விட்டு மிச்சப்படுத்தலான்னு நினச்சிங்கன்னா அதை விட 2 மடங்கு செலவாகக்கூடிய சூழல் ஏற்படும். மூத்தவங்களுக்கு. இளையவங்களுக்கெல்லாம் பைக் ரேஸு இதெல்லாம் ரொம்ப ஓட்டுவாங்க. அப்போ அன்அஃபைஷியலாக எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தவங்க அதெல்லாம் மாட்டுவாங்க. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு நேர்மையற்ற ஒரு ஆளுகளோட தொடர்பு ஏற்பட்டு சிக்கலில் மாட்டக்கூடிய சூழல் ஏற்படும். இதுவே ஜெயிச்சுட்டு இருந்தவங்க அவசியம் இல்லை. இந்த ட்ரிப்பு மாட்டுவாங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் விரயத்தில் கரெக்டாக 12 மாட்டுது. அப்போ தான் எலெக்ஷன் வருது. அதனால் இது வரைக்கும் நான் 10 தடவை ஜெயித்தேன், 7 தடவை ஜெயித்தேன், 4 தடவை ஜெயித்தேன், அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. சீட்டே கிடைக்காம போயிடுச்சு. யாருக்கு சொல்லுங்க பார்ப்போம்? தெரியல சார். ஒருத்துக்கு எனக்கு சீட்டே வேண்டான்ட்டார். அவர் சின்ன வயசு தான். பொன்முடி எம்பே கொண்டு வந்து அப்போ வேண்டான்ட்டார். அது புத்திசாலித்தனம். அதனால் அவரே வேண்டான்ட்டார். செலவு பண்ணி டப்பா டான்ஸ் ஆடுறதுக்கு அது வேண்டான்னு முன்னெச்சரிக்கையா போயிடுறது. அவருக்கு அந்த ஐக்கு தோணி தன் மகனை நிறுத்தி வச்சுட்டாரு. ஏன் சார், இப்போ விரயம் அப்படின்றது நீங்க ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க. சுப விரயமா போயிட்டா நல்லதுன்னு. அப்போ ஒருவேளை இந்த 2026 இவனே ஒவ்வொரு கொள்ளையடிச்சிட்டு போய் சுபவிரயம் பண்ணாவெல்லாம் நடக்காது. உண்மையிலேயே அவன் சம்பாதிச்சு அதுதான் அவங்க உழைப்பு நேர்மையா சம்பாதிச்சு அதை சுபவிரயம் பண்ணா அது சுபவிரயம்.